தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. முதல் நாள் தாவேகா குறித்து இயக்குனர் அமீர் போட்ட பதிவு. மறுநாள் கதவை தட்டிய மிரட்டல் செய்திதான் இன்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது பார்க்கலாம் விரிவாக. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து பேசிய சர்ச்சை பேச்சு அரசியல் களத்தில் பேசு பொருளாகியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் கொடுத்த புகாரின் பேரில் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பெரியார் தான் எங்கள் கொள்கை தலைவர் என மேடையில் முழங்கிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பெரியார் குறித்த சர்ச்சை பேச்சுக்கு வாய் திறக்காமல் மௌனம் காத்து வருவதாக சிலர் விமர்சனம் செய்து வருகின்றனர். இந்த சூழலில்தான் தாவேகா தலைவர் விஜய் கண்டனம் தெரிவிக்காதது குறித்து நடிகரும் இயக்குனருமான அமீர் சமூக வலைதள பக்கத்தில் நேற்று பதிவு ஒன்றை போட்டிருந்தார். அதில் தாவேகா கொள்கை தலைவர் தரம் தாழ்ந்த விமர்சனத்திற்கு ஆளாகிறார். அதனை தாவேகாவும் அதன் தலைவரும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவல்லவோ மாற்றத்திற்கான அரசியல் என பதிவிட்டிருந்தார். இந்த பதிவு சமூக வலைதள பக்கத்தில் வைரலாகி வருகிறது. இந்த சூழலில் தான் இயக்குனர் அமீரின் உதவியாளருக்கு நேற்று வெளிநாட்டிலிருந்து செல்போன் அழைப்பு வந்துள்ளது. திராவிடத்தை பற்றி அமீர் எதற்கு பேச வேண்டும்? அவருக்கு என்ன தேவை இருக்கிறது? நாங்கள் அமீர் குறித்து முகநூலில் போஸ்ட் போட்டு அசிங்கப்படுத்துவோம் என கூறிவிட்டு இணைப்பை துண்டித்துள்ளனர். இது குறித்து மீண்டும் இயக்குனர் அமீர் தனது சமூக வலைதள பக்கத்தில் நேற்றிலிருந்து என்னை அலைபேசியில் அழைத்து மிரட்ட துவங்கி இருக்கிறார்கள். தம்பிகளின் இந்த மிரட்டலுக்கு பணியும் அண்ணன் நான் இல்லை என்பது அவர்களுக்கு தெரியாது என பதிவிட்டுள்ளார். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.